ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா நூடுல்ஸும் பாஸ்தாவும் வச்சு வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு டிஃபன் ரெடி பண்ணுறதுக்கு எப்படி பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய பையன் ஹோம்மேடு பாஸ்தா வீட்டில் பண்ணோம். அந்த வீடியோ ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் பாருங்கள். வீட்லேயே ஹெல்த்தியாக செய்து சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. அந்த பாஸ்தாவையும் நான் கடையிலேருந்து வாங்கின நூடுல்ஸையும் சேர்த்து தான் நான் இப்போ இந்த டிஃபன் ரெடி பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு பண்ணிட்டேன். வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தக்காளி 2 கட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கிட்டேன். இந்த பாஸ்தா என் பையன் வீட்டிலேயே ரெடி பண்ணது. 3 விதமாக பண்ணணும். அது வீடியோ ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம். இந்த நூடுல்ஸ் கடையிலேருந்து வாங்கின 2 பாக்கெட்டை நான் எப்பவும் போல் தண்ணியில் உப்பு போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் விட்டு அதை நல்லா 3/4 வேக்காடு வேக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி இதை எடுத்து வச்சுருக்கேன் பிளேட்டில். ஏன்னா என் பையன் பண்ண ஹோம்மேடு இது பத்தாது எங்களுக்கு. அதனால் நான் இது கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்து அப்புறம் டொமேட்டோ சாஸ் அண்டு சோயா சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை எப்படி பண்ணிக்கலான்னு பார்த்துக்கலாம் வாங்க. கடாயை வச்சுட்டு அது சூடேறணுன்னு தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். தேவையான ஆயில் சேர்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சூடான உடனே வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே மிளகாய் சேர்க்குறேன். அது கொஞ்சம் கிளறிக்கிட்டு தக்காளியும் சேர்க்குறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவே சீக்கிரமாக செய்துட்டேன். நூடுல்ஸ் நான் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு பிறகு இது ரொம்பவே சீக்கிரமாக ரெடி பண்ணி டக்குன்னு ஒரு நைட் பண்ணி சாப்பிட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த ஆனியனுக்கும் டொமேட்டோக்கும் தேவையான சால்ட்டு மட்டும் சேர்க்குறேன். ஏன்னா நம்ம நூடுல்ஸில் ஆல்ரெடி உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இது வதங்கின உடனே ஹோம்மேடு பாஸ்தாவை சேர்க்குறேன் முதல்ல. ஏன்னா கொஞ்சம் பாஸ்தா இதில் கொஞ்சம் பெரிய சைஸும் என் பையன் செஞ்சுருக்கான். அது நல்லா குக் ஆகிறதுக்கு, அதாவது இந்த ஆனியனோட சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அதை முதல்ல சேர்த்துக்கிறேன். அதை ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு கரம் மசாலா நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த பாஸ்தா அந்த நூடுல்ஸுக்கு எல்லாத்துக்கும் நல்ல காரம் சரியாக இருக்கிற அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் உப்பு எல்லாம் கூட சேர்த்துக்கோங்க. நான் வேக வச்சுருக்க நூடுல்ஸையும் இதோடு சேர்த்துட்டேன். இப்போ 2ம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த தோசை கரண்டியில் மிக்ஸ் பண்ணவே முடியல. அப்புறம் நான் 2 ஃபோர்க் வச்சு தான் மிக்ஸ் பண்ணேன். நல்லா குலுக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃபோர்க் வச்சு 2 சைடும் வச்சு
நான் கலந்து விட்டுக்கிட்டேன். அது நான் வந்து வீடியோவில் காமிக்கல. பாஸ்தாவும் நூடுல்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிளாக் சோயா சாஸ் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். கம்மியாக தான் சேர்த்துக்கிறேன். டொமேட்டோ சாஸும் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான், அதிகம்லாம் சேர்க்கல நான். ரொம்ப அதிகம் சேர்த்தா தித்திப்பு அதிகமாகிடும். அது அப்புறம் சாப்பிட்றதுக்கு நமக்கு பிடிக்காது. ஒரு சிலருக்கு தித்திப்பு பிடிக்கும், அவங்க வேணால் கூட சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு நல்லா குலுக்கிக்கிறேன். நல்லா அந்த மசாலாவும் நம்ம இப்போ ஊற்றின டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் நல்லா மிக்ஸ் ஆகி நூடுல்ஸோட ஈவனாகணும். அந்த அளவுக்கு ஃபோர்க்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபோர்க்கை வச்சு மிக்ஸ் பண்ண வாட்டி தான் எனக்கு நல்லாவே மிக்ஸ் ஆனது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக குயிக்காக ஒரு 10 நிமிஷத்தில் நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனோட டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.